புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே யமதர்மனுடைய கோரைப்பற்குள்ள ஒன்றா உருவானது தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. யம பயம் நீங்கிறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில பல துன்பம் நீங்கணும்னா அற்புதமான பல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். அந்த வகையில ரிஷபராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபராசின்னு சொன்னாலே கிருஷ்ண பகவான் அவதரிச்ச ராசி. நீங்க பெரும்பாலும் இந்த நேரத்துல புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்காக விரதிருந்து வழிபாடு செய்யறது நல்லது. மாதம் முழுவதுமே உங்களால் விரதம் இருக்க முடியாட்டினாலும் இந்த சனிக்கிழமை நாட்டில் நீங்கள் பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது, அன்றைய தினத்தில் ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்கிறது, கருட வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. அதுவே இந்த நேரத்தில் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறதால பல தோஷம் நீங்கள் கூட வாய்ப்புண்டு. முக்கியமான 5 கிரகங்களோட சேர்க்கை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலத்தில் சனிக்கிழமை நாட்களில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செய்கிற மாதிரியே சனி பகவானுக்கும் எல்லையும் நல்லெண்ணெய் தீபமும் போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். பல புண்ணிய பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உண்டாகும். புரட்டாசி மாத வழிபாடுங்கிறது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம், கால சர்ப்ப தோஷம், நாக தோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம்னு இப்படி பலப்பட்ட தோஷங்களை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அதனால தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்குது. முக்கியமான வழிபாட்டு முறைகளில் ஒன்றா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பெருமாள் அருளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் மனம் தளராமல் நீங்கள் செயல்பட்டால் போதும். அடிக்கடி இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து நீங்கள் விடுபட பாருங்கள். இந்த நேரம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. உங்கள் தேவை எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்க இந்த நேரம் உண்டாகும். வெளியிடத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அதாவது இது வரைக்குமே பகைவர்களாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல பேர் தன்னால் கிடைக்கும். குடும்பத்திலுமே சுபிச்சம் நிறைந்திருக்க போகுது. பிள்ளைகளுடைய போக்கை மட்டும் கவனிச்சா போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய அவமானங்கள் கஷ்டங்களை நீங்கள் தாண்டி தான் வந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லா விட முக்கியமான விஷயம் இந்த நேரம் குழந்தைகளுடைய நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அவங்களுடைய செயல்பாடு, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன செய்கிறாங்க, கல்வி நிலை எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்கள் தேவை என்னவோ அது நிறைவேறும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு தான். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா ரிஷபராசி என்பவர்களுக்கு வருமானம் இந்த நேரம் திருப்திகரமாக இருக்குங்க. என்ன ஒன்று செலவும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சேமிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை, ஆனால் சமாளிக்கலாம். குடும்ப பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. ஆனாலுமே இந்த நேரம் இன்பமும் துன்பமும் சமம்னு நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்த பாருங்கள். பழைய விஷயங்களை பற்றி நினச்சி குழம்புறது வேண்டாம். மாதம் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு செலவும் திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக சிரமப்பட வேண்டியதில்லை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. கலஸ்திர ஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறதால கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அந்யோன்யம் குறையும். 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப விஷயத்தில் 1000 இருக்கலாம். அதை மற்றவங்க கிட்ட நீங்கள் தலையிடுறது வேண்டாம், சொல்கிறது வேண்டாம். அது இன்னும் தான் பிரச்சனை அதிகரிக்கும். திருமண முயற்சின்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு வேலை செய்யக்கூடிய விஷயம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்க குடும்பங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. நெருங்கின உறவுக்கார வருகை இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பார்க்குற வேலையில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும். அதனால முன்னாடியே திட்டமிட பாருங்கள். வேலைன்னு வர்றப்ப ஜீவனக்காரன் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பல நன்மை காத்திருக்குது. வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வேலையிலையும் சரி ஆதரவு சிறப்பாக இருக்குது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச்சிருக்க. வர்த்தகத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு இருக்குது. புதுசாக விற்பனை நிலையம் திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம் தான். ஏற்றுமதி துறை, அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு லாபமாக முடியும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே சுக்கிரன் சுப பலம் பெற்றிருக்கிறார். வருமானம் சிறப்பாக இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. தசாபுத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உண்டு. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. பொருளாதாரங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தான்.
அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் சுக்கரனுடைய பிடியில் இருக்கிறதால சாணக்கியத்தனம் பேசுங்க. இந்த நேரம் எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்க பாருங்க. அதாவது முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. உங்களை ஏதாவது வகையில் கவுக்குன்னு நினைக்கக்கூடியவங்களும் அதிகமாக இருப்பாங்க. மற்ற கட்சிக்காரங்களும் உங்களை கட்சிக்குள்ளே கூப்பிட இந்த நேரம் அழைப்பு அதிகமாக தான் வரும். முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்க. இந்த நேரம் யார்கிட்டையும் மற்ற கட்சிக்காரங்கிட்ட நெருக்கம் காட்டுறது வேண்டாம். அதிகமாக சந்திப்பு வேண்டாம். ஏற்கனவே மேலதிகார ரீதியாகவும் சரி, மேல் இடத்துலையும் சரி, கொஞ்சம் சந்தேக பார்வை இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த முடிவாக இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வித்யாகாரகம் சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த காலகட்டங்களில் சாதகமாக தான் இருக்கிறாரு. இந்த நேரம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தான். மனசு ஈடுபடணும். கிடைக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது. நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. ஆர்வத்தை கொண்டு வந்தால் போதும். கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெறலாம். கல்வி சம்பந்தமாக எந்த உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால விளைச்சல் வருமானம் சிறப்பாக இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இல்லை. கால்நடை மூலமாகவும் நல்ல மாற்றம் தான். பழைய கடன் பிரச்சனை தான் தொந்தரவு தரும். ஆனால் அதுவுமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இந்த நேரம் உண்டுங்க. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே வேலையிலேயும் நிம்மதியான சூழ்நிலை தான். மேலதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். வேலையிலேயும் நல்ல மாற்றம். கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யத்தில் எந்த குறையுமே இல்லை. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் ரோகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால உடலில் பொறுத்த வரைக்குமே உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குங்க. உடலில் நேரேற்றம் வச்சுருக்குங்க. பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கே போனாலும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா, நிதானமாக செயல்பட்டிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையும் இல்லை, விரிசலும் இல்லை. இதில் மட்டும் கவனமாக இருங்க. குழந்தைகளோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் ஒரு பக்கம் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து திருக்கோவில் ஏதாவது கோவிலுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தீபம் ஏற்றி பசு நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே கூடவே வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சிவாலயம் இருந்தாலும் சரிங்க, அங்கே போய் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. குரு சந்திர யோகம் இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். பொருளாதார நிலையில் எப்படியாவது உங்களால் ஒரு திருப்திகரமான சூழ்நிலை கொண்டு வர முடியும். புகழ் கூடி வரும். பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு. அரசியல் துறை, கலைத்துறை யாருக்காக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு புதிய பாதை புலப்படக்கூடிய வாய்ப்பு தான். எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மறைந்த புதனால நிறைந்த தன லாபம்னு சொல்லுவாங்களே, அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்குது. வாகன பயணத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஒரு சிலர் எல்லாமே வீண் பழியை கொஞ்சம் சுமத்துவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதம் பல நன்மை தரப்போகுதுங்க. ஆத்ம காரணம் சொல்லக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி புதனோடு இணைஞ்சிருக்கிறாங்க. மனசில் இது நாள் வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்ததில் அந்த குழப்பம் நீங்கும். மற்றவங்களால் ஏற்பட்டிருந்த பாதிப்பிலிருந்து கூட மெல்ல வெளியே வருவீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக இருக்குது. செல்வாக்கு சொல்வாக்கு சிறப்பாக இருக்குது. மனசில் இருந்த குழப்பம் நீங்கும். திட்டமிட்ட வேலை சரியாக நடக்கும். வியாபாரம் தொழிலும் சிறப்பாக இருக்குது. போட்டிங்கிற நிலைமையில் எதிரி தொல்லையில் பிரச்சனையுமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான். கடன் தொல்லை இருந்தாலுமே அது படிப்படியாக நீங்கும். உடல்நிலையிலுமே பாதிப்பு இல்லை. கொஞ்சம் உடலை நீரேற்றமாக வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டம் சிறப்பு தான். கணவன் மனைவி வாழ்க்கையை நெருக்கடிங்கிறது இல்லை, ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் புரட்டாசி மாதம் பல யோகம் தான். உடல்நிலையிலும் பாதிப்பு இல்லை. பகை போட்டின்னு இருந்த உங்கள் தொழில் வியாபாரத்திலுமே அந்த நிலைமை மாறும். அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்குது. தொழில் முன்னேற்றம் காத்திருக்குது. வேலையிலுமே இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் தான். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே இருந்திடம் தெரியாமல் மறையும். ரொம்ப நாளாக வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க. வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் வீட்டில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய பாதிப்பு இருந்திருக்கும். அந்த பாதிப்பு நீங்கள் போகுது. உடல்நிலையிலையும் பாதிப்புங்கிறது இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மனசில் இருந்த பயமும் நீங்கள் கூடிய நேரம் தான். வருமானம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது.
மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் தான். புரட்டாசி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க. உங்க நட்சத்திர அதிபதியும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சத்ருஜய சாந்தத்தில் இருக்கிறதால செல்வாக்கு சிறப்பா இருக்குது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட இந்த நேரம் நட்பு பாராட்டுவாங்க. உடல்நிலை மனநிலை எல்லாமே சீராகும். இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் பாதிப்பாக இருந்தவங்களுக்கு அந்த பாதிப்பு நீங்குங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டா போது சிறப்பாக இருக்குது. வரவேண்டிய வருமானம் தன்னால் அமையும். குடும்பத்திலேயும் சுபிச்சமான சூழ்நிலை தான். நோய் நொடின்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்களுடைய தோட்டத்திலையுமே ஒரு பொலிவு உண்டாகும். குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இணக்கம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.